வந்து கிளாரிஃபை பண்ணும்போது என்னென்ன நான் அவளை போக சொல்லிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆதிரை அரோரா சேர்ந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அரோராக்கு அந்த மேக்கப் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிக்கிட்டே ஆதிரை பேசிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நிறைய லைக் வந்தா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ட் டாஸ்க் இன்னைக்கு கண்டினியூ ஆக போகுது பாத்தீங்களா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அரோராக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி வேலைலாம் ஆதிரை பண்ணிக்கிட்டே சில விஷயங்களை பேசுறாங்க. யாரை பத்தி பேசுறாங்கன்னா எஃப்ஜேவை பத்தி பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதிரை எஃப்ஜேக்கு எதிராக பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோர்ட் டாஸ்க்ல அவனை எப்படியாவது நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க போல. அதனால தான் அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா இவங்க சொல்றது எல்லாத்தையும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வடிவேல் காமெடியில வரும்ல, சொல்ற எல்லாத்தையும் சரிங்க சரிங்கன்னு கேட்டான், ஆனா இவன் பாட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்றான்ற மாதிரி தான் அரோரா ஏற்கனவே பண்ணாங்க. ஆக்சுவலா ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த நாள் நைட்டு அரோரா கிட்ட உட்காந்து அந்த எஃப்ஜே பண்ணதை பத்திலாம் கதையா சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு அவ்வளோ கதை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அரோரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவன் கூடயே போய் க்ளோஸாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அடிப்பாவி இவன் கிட்ட சொன்னதெல்லாம் வேஸ்டேன்னு ஆதிரை உள்ளுக்குள்ள யோசிச்சிருப்பாங்க. அதை வெளி காமிச்சிக்கல. இப்பயும் ஆதிரை டீட்டெயிலாக அந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா அவன் எப்படி பிளே பண்ணான்றதை சொல்றாங்க. ஆமாம், எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், நான் அதை வெளிப்படையாக சொல்லவே தான் செஞ்சேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு. அவன் கூட எனக்கு ஒரு வைப்பு கிரியேட் ஆச்சு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அவன் அதை வந்து என் பக்கம் தான் தப்புன்ற மாதிரி திருப்பி விட்டுட்டான். அவன் சரியான ஒரு கேம் விளையாடிட்டான்ற மாதிரி ஆதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னா அவன் வந்து ஒரு நாள் என்கிட்ட நல்லா பேசுவான், மறுநாள் நான் போகும்போது விலகி போயிட்டு இருப்பான். எனக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னா ப்ராப்பராக ரீசனே இருக்காது, வேணும்ட்டே விலகி போவான். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன கேம் ஆடி இருக்கான்றதை வெளியே போய் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் உள்ள இருக்கும் போதே ஒரு கேம் ஆடி இருக்கான்ற மாதிரி ஆதிரை சொல்றாங்க. அதாவது கனிகிட்டலாம் உட்காந்து பேசுவான் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் சொல்றாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து ஜாலியாக தான் இவங்க கிட்ட விளையாடி இருக்காங்க. விளையாடினவன் ஒரு நாள் மட்டும் விலகி போறான் போல. அப்படி விலகி போன நாள் வந்து கனிகிட்ட பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான்னா, அவளுக்கு வெளியே பாய் ஃப்ரெண்டு இருக்கான், அவள் என்கிட்ட க்ளோஸாகவே இருக்கா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகல, அதனால தான் இந்த மாதிரி நான் விலகி போறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதை நீ என்கிட்ட சொல்லவே என்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் நல்லா க்ளோஸாக என்கிட்ட பண்ணுவான், அடுத்த நாள் வேணும்ட்டே நான் அவாய்ட் பண்ணுவான். எனக்கு காரணம் புரியல, அதாவது காரணம் புரியாமல் ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்டு அவன் பின்னாடி போனேன். அதை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் தான் அவன் பின்னாடி சுற்றின மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டான். ஆனால் அது உண்மையே கிடையாது. அதே விஷயம் தான் அதுக்கப்புறம் வியானா கிட்டேயும் இவன் பண்ண ஆரம்பிச்சான். இதே விஷயத்தை தான் தொடர்ச்சியாக அவன் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம், எக்ஸ்போஸ் பண்ணோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, அரோரா மைண்ட் செட்டில் அதை நல்லா, அதாவது மைண்டில் நல்லா அதை திணிச்சிடணுன்றதுக்காக எஃப்ஜே என்னெல்லாம் பண்ணான்றதை திரும்ப சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க, அதை தாண்டி இப்போ டீட்டெயிலாக சொல்கிறாங்க எந்த இடத்துல அவன் இந்த விஷயத்த பண்ணுறான்ட்டு. அதே மாதிரியே அந்த சைடு எஃப்ஜேவும் வந்து கனிகிட்ட புலம்பிட்டு இருந்தான். என்ன புலம்பிட்டு இருந்தான்னா, என் மேலே ஆதிரை செம்ம கோவத்தில் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ட் டாஸ்க்கை கண்டிப்பாக அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிப்பா, எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவா. அதாவது நாங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல, அப்படி முடிஞ்சு போன எல்லா விஷயத்தையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் லைட்டா பீதியில தான் இருக்கான். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் தப்புங்க. ஆதிரை வந்து அப்படியே உத்தமின்லாம் சொல்ல மாட்டேன் நானு, ஏன்னா ஆதிரை இன்னைக்கு வந்து உத்தமி மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீ முதல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல உனக்கு வெளியே, நீ எதுக்கு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த, நீ ஃப்ரெண்டா சுத்துப்பா, எவ்வளோனா சுத்துப்பா. ஃப்ரெண்டானா 2 பேர் தள்ளி உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க. நீ பேசிட்டா இருந்த அவனை போய் தடவிட்டு இருக்க, அவனே தடவல் மண்ண, அவனை போய் நீ தடவுன்னு தடவிட்டு இருக்க, அப்போ உன்னை கேட்க மாட்டாங்களா? ஸோ மக்கள் வந்து இவங்களை சரியான நேரம் பார்த்து வெளியே அனுப்புனாங்க. அதுலலாம் எனக்கு டவுட்டே கிடையாது. இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நான் தப்பு பண்ணவன்னா அவனும் தப்பு பண்ணவன் தான், ஏன்னா வெளியே அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற பட்சத்தில் இப்படிலாம் அவனும் தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வேணா நம்ம ஏத்துக்கலாம். ஆமா, ரெண்டும் கழுசடைங்க தான், நீயும் கழுசடை அவனும் கழுசடை தான். நீ வந்து ஒன்ன நல்லவ மாதிரிலாம் காமிச்சிக்காத, நீயுமே வந்து தப்பா தான் கேம் விளையாண்ட, தப்பு தான் பண்ண. ஸோ நான் அப்படிதான் பார்க்குறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கோர்ட் டாஸ்க்ல இவங்க எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எதிராக தான் கேஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுல என்னெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.